என்ன காலையில இவளுக்கு என்ன வேலை? என்ன இந்த பக்கம் வரா? அக்கோ, என்ன பண்றீங்க? என்னமோ வேலையா இருக்கிய போல இருக்கு. கூறுகிட்ட வேலை உனக்கு பார்க்க தெரியலையா? வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன விஷயமா வந்தா சொல்லு. ஏக்க அப்படி வாழ்ன்னு கத்துறியோ? என்ன விஷயமா வர போறேன்? வெங்காயமாக்கா உரிக்கியோ? வெங்காயம் உரிக்காம வேணும் உன் தோலை உரிக்கிட்டா? என்னடி வேணும் உனக்கு? காலையில என்னடி இந்த பக்கம் சொல்லிட்டியே? அது ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் வெங்காயம் கொடுங்களேன். இன்னைக்கு மீன் குழம்பு எங்கள் வீட்டில். கொஞ்சம் வெங்காயம் கொடுத்தீங்கன்னு நான் அப்படியே சமையல் செஞ்சு வச்சிருவேன். இந்த வெங்காயத்துக்கு தான் இவ்வளோ நேரம் நீ இப்படி கதை அளந்துக்கிட்டு இருந்தியாக்கோ? சரி சரி வா, வந்து வாங்கிக்கோ. அக்கா, இன்னொரு உதவி வேண்டாட்டி. இன்னொரு உதவி என்ன சொல்லு, அதையும் சொல்லிடு. ஒரேடியா சொல்லிடு, ஒன்றுன்னா சொல்லிய மண்டே வெடிக்க வைக்காத. நீ பக்கத்தில் உனிய வச்சுருக்கே பயமா கிடக்கு. திடீர்னு வந்து எதையாவது உனக்கு கேட்டுகிட்டே கிடக்க. எனக்கு வேணும் இந்த ஒரு கூட வெங்காயம் இருக்கு, அதையும் கொஞ்சம் உரிச்சு கொடுத்துருங்களே. எது வெங்காயம் உரிச்சு கொடுக்கணுமா? என்னை பார்த்தா உனக்கு என்னடி எப்படிச்சு தெரியுது? வெங்காயம் உரிச்சு கொடுக்கறதுக்கு அங்கே வந்து உட்காந்துருக்கணும் நானு. என்னக்கா அப்படி பேசுறீங்க? நான் யாரும் உங்க தங்கச்சி மாதிரிக்கா. இல்லை உங்க பொண்ணு மாதிரிக்கா. இங்கனே உட்காருங்க, இங்கே உட்காந்து கொஞ்சம் வெங்காயம் உரிச்சு கொடுங்கக்கா. நீங்கள் உரிச்சாதாங்க நல்லா இருக்குது. எது வெங்காயம் நான் உரிச்சது நல்லா இருக்கு? ஏட்டி உனி உரிச்சு கொடுக்கறதுக்காக நீ என்ன வேணா சொல்வியா? குழம்பு கொடுத்தாலும் அதான் சொல்லுவேன். குழம்பு நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கு, என் வீட்டுக்கார் நல்லா சாப்பிடுதாருன்னு சரின்னு சொல்லி குழம்பு கொடுத்தேன். அதே பழக்கமாச்சு டெய்லி. அக்கா நீ கொடுத்தாத்தாக்கா நல்லா இருக்கு, நீ கொடுத்தாத்தாக்கா நல்லா இருக்குன்னு புருஷனும் பொண்டாட்டி இங்கேயே சாப்பிடுதியோ? அதான் கேட்கணும்னு நினைச்சேன். அதான் புருஷனும் பொண்டாட்டியும் ராத்திரி இங்கே தானே சாப்பிடுதியோ? இப்போ எதுக்கு உங்களுக்கு வெங்காயம்? ஏக்கா அதை சொன்னோம்ல, மீன் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. நீயாவது நீ வாங்கினே? யார் வீட்டில் வாங்கினேன்? நம்ம கமலாக்கா இருக்குல்ல, கமலாக்கா வீட்டில் உன் மருமக கொண்டு வந்திருக்கா ஊரில் இருந்து. ஐரு மீன் என்னென்ன மீனெல்லாமோ கொண்டு வந்திருக்கா. எனக்கு கொஞ்சம் மீன் கொடுத்தா. அதான் சரி சும்மா இருக்கிறதுக்கு அந்த மீனை வச்சு இட்லி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ல. சரி மீன் கமலா வீட்டில் வாங்கினேன். மாவுக்கு என்னடி பண்ணுவேன் இட்லிக்கு? அதான் நீங்கள் இருக்கீங்களே, நேத்தான மாவாட்டினீங்க. கொஞ்சம் மாவு ஊற்றி கொடுங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொடுங்கக்கா. ஐயோ ஒன்னிய வந்து நான் வாடகைக்கு தாண்டி வச்சிருக்கிறேன். என் வீட்டுக்குள்ளேயே வந்து அது வேணும் இது வேணும் டெய்லி வந்து ஏன்ட்டி இப்படி டார்ச்சர் பண்ணுதா? உன் புருஷன் ஒன்றும் வாங்கி தரது இல்லையா உனக்கு? ஏக்கா விலைவாசி என்னமா விற்கிது? வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் வாங்க முடியுமா? வாடகை வீட்டில் இருந்து நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா குடும்பம் என்னத்துக்காவது? திங்கிறதுக்கு தானே வாழ்றது. அதை விட்டுட்டு ஓட்ட கொஞ்சம் கூட என்கிட்ட கொஞ்சம் கூட நீ என்னட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்க நீ? நீங்கள் சும்மா இருங்கக்கா. சரி இப்போ என்ன வெங்காயம் தரீங்களா இல்லையா? சரி வெங்காயம் நானே, நீங்கள் என்ன தர்றது நானே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இந்த வெங்காயத்தை உரிச்சு வைங்கக்கா. இது எதுக்கு? இது நாளை காலையிலக்கா தக்காளி சாப்பாடு செய்யணும். நீங்கம்மா நைட்டு மட்டும் தான் தரீங்க, காலையிலும் மதியானத்துக்கு என்ன பண்ணுறது? தக்காளி சாப்பாடு வேணும்ல, அதான் ஒரே சாப்பாடு செஞ்சிடலான்னு. ஏட்டி எனக்கு வேலை கிடக்கு, எனக்குன்னு வேலையே இல்லை. சரிக்கா போச்சுக்காக்கா. நானும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வெங்காயத்தை உரிச்சு முடிச்சிடலாம்க்கா. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துருங்க்கா. என்னமோ சொல்லுவேன், போய் வெங்காயத்தை எடுத்துட்டு வா. அக்கா இதோ வந்துட்டேங்க்கா. ஏட்டி என்ன ஒரு கூட வெங்காயம் வச்சிருக்க? இது எப்போ உரிச்சு நான் எப்போ சமையல் செய்யறது? ஏக்கா நீ இடிய மீன் மாதிரி இருக்கிற. எனக்கு சமையல் எல்லாமே நீ இதை சொல்லி கொடுத்துருக்குற. நீ போய் இந்த வெங்காயம், அது ஒரு கூட வெங்காயம் உரிக்கிறதுக்கு கவலைப்படலாமா? ஏட்டி ஒரு கூட டீ நீ மட்டும் எங்கிட்ட உரிச்சிருக்கிற? நீ 2 கிலோ வெங்காயம் உரிச்சிருக்க, சின்ன வெங்காயம். இதாவது 2 கிலோ தான். அதான டீ நானும் 2 கிலோ சின்ன வெங்காயம். நீ பெரிய வெங்காயம் தான். சரி வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காரு. நீயும் உரிச்சனா நானும் உரிக்கிறேன் சரியா? போகிறப்ப அந்த உள்ளியை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஓரமாக வை. கொஞ்சம் மறக்காமல் உள்ளி கொடுத்துரு சரியா? நான் கொடுக்கலனாலும் நீ மறக்காமல் வாங்காமல் போயிடுவேன். என்னட்டி ஒன்றும்ல, நீ உட்காரு. ஏட்டி அதான் வெங்காயம் உரிச்சு தரேன்ட்டோம்ல, அப்பயே மூஞ்சி இப்படி சொங்கி போய் சொறி நாய் மாதிரி கிடக்குது. அதை ஏங்கா கேட்குறீங்க? 4 நாளாக அந்த பக்கத்து விட்டு செவகாமி இருக்கால, ஒரே தொல்லைக்கா. விடிய இருமரு, விடிய லைட்டை போட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டே இருக்காக்கா. யாருடி? யார் அது சிவகாமி? அதான்க்கா என் பக்கத்து வீடுக்கா, அது பாட்டிக்கா. இல்லை பெரியவளை அப்படி பேர் சொல்லி கூப்பிடலாமா? ஒரு மரியாதைக்காவது பாட்டிக்கிட்டேன்னு சொல்லணும்ல. என்னட்டி இப்படி பேசுத? சரி நான் இல்லாட்டாலும் நீ என்னைய பற்றி இப்படி தான் பேசுவியோ? அக்கா என்னக்கா நீயும் புரிஞ்சுக்கா பேசிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட வா போன்னு பேசுகிறேன், ஆனால் அக்காவுக்கு மறு வாரத்தை பேசுவானா? நீ சொல்லு.
சரி சரி, என்ன விஷயம் அதை சொல்லு. என்னன்னே தெரியலக்கா, விடிய விடிய வீட்டுக்குள்ள ஒரே சத்தம். டமால் என்ன, டுமில் என்ன, ஐயோ ஐயோ, கிளவி ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். எதே எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவியா நீயே? ஏறி போடி பொசக்கட்டவளை. அந்த கிளவி ஒரு ஆளை நினைச்சுக்கிட்டு நீ அவளுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை காலி பண்ண போறேன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் பெயிண்ட் அடித்து 2 பேரும் வந்தியலாக்கும் வீட்டுக்குள்ளே. இப்போ போகையிலேயே பெயிண்ட் அடிச்சுட்டு போகணும், இன்னொரு வீட்டுக்கு போனாலும் ஒரு பெயிண்ட் அடிக்கணும். எத்தனை செலவு தான் பார்ப்பியோ? கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்கும் வீட்டுக்காரனுக்கும்? என்னக்கா பண்ணுது, எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குது. வீட்டுக்குள்ளே அந்த கிளவி வருது என்ன, போகுது என்ன? கிளவி எதுக்கிட்டு உன் வீட்டுக்குள்ளே வருது? ஐக்கு என்ன வேலை? பிறகு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதுவே ஒரு மன உளைச்சலாக ஆகுதுக்கா. வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியல, வாங்க முடியல. இல்லாட்டாலும் சீமாட்டி நீ பொருள் வாங்கி வீட்டு பூரா அடிக்கிடுவ. இருந்தாலும் நீங்கள் இப்படி நீ சொல்லக்கூடாதுக்கா. சரி பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு வெங்காயத்தை உரிக்க மாட்டேங்க, கொஞ்சம் வெங்காயத்தை உரிங்கோ. அது உரிச்சிக்கலாம்ப்பா, அதுவா முக்கியம். வீட்டு பிரச்சனை தான் முக்கியம். இப்போ என்ன செய்யலான் இருக்கியோ புருஷனும் பொண்டாட்டியோ? அது ஒன்றும் இல்லைக்கா, என்னக்கா பண்ணுறது? பொழைச்சி போட்டுன்னு விட தான் செய்யணும். ஆகிட்டே போய் சண்டை எடுத்துக்கிட்டு நீ திருந்துன்னு சொன்னால் அது திருந்துமா? அது திருந்தவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. ஏட்டி நீ பொறுத்து போகிறதுக்கு அது என்ன உனக்கு புருஷனா வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. அன்னைக்கு வேறு பணம் காணாமல் போயிருக்குது. யார் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லு? அவங்க மூஞ்சில் நம்மளால் முடிக்க முடியுமா? நம்ம மூஞ்சில் அவங்களால முடிக்க முடியுமா? நான் சொல்லுதே தப்பாக நினச்சிக்காத தேவி. யாரையும் வீட்டுக்குள்ளே வரவிடாத. எல்லாரும் வரலாம் போகலாம் இருக்கலாம். அது எல்லாமே இந்த ஹாலில் வச்சுக்க. ஹாலில் முக்கியமான பொருளை வைக்காத செல்வி. ஏக்கா ஒரு பேர் சொல்லி கூப்பிடு. நீ செல்வின்னு கூப்பிடு, இல்லைன்னா தேவின்னு கூப்பிடு. ரெண்டும் உன் பேர் தானே. ஏக்கா இப்போ நான் டபுள் நேம் வச்சு விளையாடுற நேரம் நிலமையிலேயே இருக்கேன். ஏன்க்கா நீ வேற? ஏட்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? என்ன விஷயம்? என் விஷயமே ஊரே நாரி போய் கிடக்குது. இன்னும் என்ன விஷயம் தெரியுன்னு எனக்கு. நம்ம மாயாண்டி விஷயம். மாயாண்டியா? மாயாண்டிக்கு என்னதாச்சு? அடியாத்தி இது தெரியாத உனக்கு என்ன ஒன்றும்? மாயாண்டி என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? என்ன பண்ணி தொலைச்சா சொல்லுங்க, பேசிக்கிட்டே இருக்காம. அவன் எழுத்து விட்டு பிள்ளைய கூட்டிட்டு இழுத்துட்டு ஓடிட்டான்டி. என்னக்கா சொல்றீங்க? ஆமாம் எழுத்து விட்டு பிள்ளை இருக்குல்ல, அது நான் நினச்சேன்டி. பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு திரியலையே நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. கடைசியில் பார்த்தா ஊமை கொட்டை மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மாயாண்டி பேர் எடுத்துட்டு ஓடிருக்கான். ஐயோ என்னக்கா சொல்கிறீங்க? நம்ம ஊருக்குள்ளே இப்படிலாம் நடக்குதா? அட கிறுக்கி நம்ம ஊருக்குள்ளே இல்லை, நம்ம தெருவுக்குள்ளே, அது நம்ம பக்கத்து வீடு. இப்படி இருந்து நம்ம எப்படி பிள்ளைகளை கட்டுக்கோப்பாக வளர்க்குறது? இந்த மாதிரி பிள்ளைகளை பார்த்து நம்ம பிள்ளைகளை கெட்டு போவாதா? இதை போய் அவன் ஆத்தாக்காரிட்ட சொல்லுதே. ஏன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. என் அவன் பச்சை மண்ணுங்கிறாட்டி. எது பச்சை மண்ணுங்கிறாளா? ஆமாம், அந்த பச்சை மண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. பால் குடிக்கிற டப்பா, அந்த பால் குடிக்கிற டப்பாவுக்கு இன்னொரு பால் குடிக்கிற டப்பா உருவாக்கியிருக்காக்கும். ஆமாட்டி ஓடி போய் 10 நாள் ஆகுது. அட்ரஸையும் காணும், ஆளையும் காணும். வீட்டை தேட முடியாதான் இருக்காவு. ஐயோ என்னக்கா சொல்லுவீங்க? தேடியுமே கிடைக்கலையா? என்னக்கா பண்ணுறது நம்ம? இப்போம்லாம் வந்து எல்லாரும் என் மேலே கோவப்படுதாவுக்கா. எதுக்கு உன் மேலே கோவப்படுதா? உன் மேலே என்ன ஆச்சு? எடி உன் மேலே எது தப்பு இருந்தால் நீ கவலைப்படலாம். உன் மேலே என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் இல்லையே. அதாக்கா எனக்கும் தெரியல. இந்த கிளடி கட்டிங்க சேர்ந்துக்கிட்டு சும்மா என் மாமியாட்ட குசும்பு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வேலை. சரி வீடு, வயசானாலே அப்படித்தான். இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. அக்கா உங்கள் பையன் எங்கே என்ன காணும்? வருவான். ஏழு சந்தோஷே. என்னம்மா எதுக்குமா கூப்பிட்ட? ஏழு தலைவலிக்கல எனக்கும் அக்காளுக்கும். போய் ஒரு டீ ஏதாவது வாங்கிட்டு வரல, காப்பியோ டீ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரல போல. காசு கொடுத்தா தான் வாங்கிட்டு வர முடியும். ஏங்கிட்ட 7 காசு நீ பாக்கெட் பண்ணி வச்சிருப்பல, அப்பா கொடுத்துப்பார்ல. நீ காலையில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அப்பா கொடுத்தால, அது சேர்த்து வச்சிருக்கல. அதுலேருந்து அம்மாவுக்கு ஒரு டீயோ இல்லை காப்பியோ வாங்கிட்டு வா. நம்ம தேவியாக்காக்கும் காப்பியா என்ன டீ உனக்கு வேணும்? காப்பியோ ஓகேக்கா. பாத்தியா அங்கே சாக்காட இன்னும் சாக்காலே தான் இருக்கிறா. ஏட்டி அது எது நினைக்காட்டி காப்பியை குடி தெம்பாரு சரியா? பால் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க சரியா? சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. வெண்ணெய்க்கு பிறந்த வெண்ணெய் உன்ட்ட என்ன சொன்னேன் நானு? போய் நீ டீயோ காப்பியோ தான் ஒன்று வாங்கிட்டு வர்ற சரியா?
அதை விட்டுட்டு எனக்கு பிலாசபி எடுத்துக்கிட்டு இருந்த இருக்கிற 4 பப்பல் மண்டையும் பிச்சு விட்ருவேன் சரியா? ஏன்க்கா குழந்தைகிட்ட பின் நடந்துக்கிறீங்க? குழந்தைங்க பாவங்க, நம்ம விட்டா யார் இருக்கிறா சொல்லுங்க? இது குழந்தையாக்கும் எனக்கு வந்து பிறந்து குட்டிச்சு ஆத்தா. ஐயோ அங்கே வேறு பக்கத்தில் தென்னை மன்றமா, தென்னைக்கு யாராவது மன்றம் வைப்பாங்களா? வேற அம்மானு கூப்பிட மாட்டானா, மம்மா மம்மி மாம். இவர் எலிசபெத் ராணிக்கு மகனா பிறந்தவர், இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவார். டேய் அம்மானு கூப்பிட்டா என்னன்னு கேட்பேன். இந்த கண்டகிட்ட பேரெல்லாம் வச்சுக்கிட்டு மம்மி கிம்மின்ட்டு கிடந்த உனக்கு விளக்கு மறுக்கிட்டு பிஞ்சு போயிரும் பிஞ்சு. இல்லை என்னை பெற்ற தாயே, நீ பின்னாடி திரும்பி பார், என்ன வச்சிருக்கிறேன்னு பார். விளங்காம போனா வீணா போன தென்னை மன்றம். இந்த மன்றம் எதுக்காக வச்சிருக்கிறேன்? இந்த நாட்டை சீர்திருத்ததுக்காக வச்சிருக்கேன். உனக்கே முடிய திருத்தணும், இல்லை நீ நாட்டை சீர்திருத்த போய் போட வெண்ண போய் முடிய வெட்டிட்டு வா போ. போகுது பாரு, தலைமூற முடிய வச்சுக்கிட்டு தடுதலை மாதிரி சுற்றிக்கிட்டு போகுது பாரு. ஸ்கூலுக்கு போகுதா எதுக்கு போகுது?